Hey, good morning. Have a nice day. Good morning. Hey, good afternoon. Good afternoon. சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிட போகிறேன். ஓ சூப்பர். நோ ரிப்ளை. ஹே குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன பண்ணுற? பிளாக்ட். யூ ஆர் பிளாக்ட். வாஸ்டர்ட். ஓ மை காட். நல்லா தானே பேசுகிறோம். இந்த மாதிரி போரிங்காக கான்வர்சேஷன்ஸ் படி பல்ப் வாங்கி அந்த நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் முடியறதுக்கு நான் சொல்கிற 5 டாபிக்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கான்வர்சேஷனை இன்னும் ப்ரொலாங் பண்ண வேண்டும். உங்களோட டெக்ஸ்டிங், ஆன்லைன் டெக்ஸ்டிங் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே சரி, இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி நிறைய சப் டாபிக்ஸோட பேச முடியும். பிகாஸ் உங்கள் க்ரஷை பற்றி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த டாபிக்ஸ் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. அண்ட் பிஃபோர் தட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஒன் லைக் பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டால் இட் வில் ஸ்ப்ரெட் டு மெனி பீப்புள். பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட மேவரிக் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மேவரிக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இட்ஸ் ஹை டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸ் கான்டென்ட் போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்பர் 1 அபவுட் ஹர் டே. அபவுட் ஹர் டேனா எப்படி போணுச்சு, என்ன போணுச்சுன்னு கேட்கறதுக்கு பதிலாக எமோஷ்னலாக யூ கேன் ஜஸ்ட் டாக் இட். எமோஷ்னலாக எப்படி மேவரிக் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டேயில் அவங்களுக்கு எப்படி போச்சுங்கும் போது எமோஷ்னலாக அவங்க எப்படி இருந்தாங்கிறத வச்சு ஓகே ஐம் தேர் ஃபார் யூ, அவங்க கூட இருக்கேன், ஓ இந்த மாதிரி ஆச்சா, யூ கேன் ட்ரை திஸ், இதை ட்ரை பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரி சஜஷன்ஸ் பில்ட் பண்ணுறது. அந்த சஜஷன்ஸ் வச்சு நிறைய கான்வர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். மேபி அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, டேக் கேர் பண்ணுற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பில்ட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை இன்னும் பெட்டராக கூட நம்ம இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, இன்னும் நிறைய பில்ட் பண்ணலாம். அப்படி பில்ட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் இன் டு ஒரு பர்சனல், அவங்களோட பர்சனல்குள்ளார போய் அவங்களோட கெரியருக்குள்ளார போய் அவங்க டேக்குள்ளார போய் நீங்கள் சேஞ்ச் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக அவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நம்பர் 2 ஹேஸ்கர் அபவுட் டிஸ்லைக்ஸ். அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்க ஆரம்பிங்க. எல்லாருமே என்ன பிடிக்கும்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டாபிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர மீதி எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பேசலாம். இட்ஸ் லைக் அவங்களுக்கு என்ன டிஸ்லைக்ஸ், அதாவது ஃபுட்டில், அவங்களோட கேரக்டர்ஸில், இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பர்சனாக பிடிக்காது, இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே பேசலாம். பிகாஸ் மீதி எல்லாமே சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்காம போகாமல் இல்லை, மேபி அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம், நியூட்ரல். இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸில் வைட் வெரைட்டியாக நீங்கள் எடுத்து பிக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் பில்டிங் கான்வர்சேஷன் அவங்களோட டிஸ்லைக்ஸை கேட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கான்வர்ஸ் பில்ட் பண்ணலாம். இட் வில் லைக் நிறைய நேரம் பேசலாம். நம்பர் 3 ஹாபீஸ். ஹாபீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பிகாஸ் கேர்ள்ஸ் வந்து ஹாபீஸ் நிறையா இருக்கும். பெயிண்டிங், ட்ராயிங், சிங்கிங், அந்த மாதிரி நிறையா இருக்க போது இப்போ கேர்ள்ஸ்லாம் கேம்ஸ் கூட நல்லா ப்ளே பண்ணுறாங்க. இது நல்ல விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹாபீஸை பற்றி கேட்குறாங்க. பிகாஸ் யூ கேன் பில்ட் கான்வோ. இவங்களுக்கு சேனலில் பார்த்துருக்கியா, இவங்களாம் இன்னும் நல்லா பாடுறாங்க, யூ கேன் ட்ரை திஸ் சாங், இந்த பாட்டு பாடலாமே, இந்த ஆர்ட் நீ ட்ரா பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எக்கச்சக்கமாக பில்ட் பண்ணி அந்த ஆர்ட் அவங்க ட்ரா பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போது கூட இது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டு இட்ஸ் லைக் பில்டிங் ரிலேஷன்ஷிப். அதாவது எமோஷ்னலாக அட்டாச் ஆகிறதுக்கு ஹாபீஸை வச்சு யூ கேன் பில்ட். அதாவது ஹாபீஸ்னு என்ன ஹாபீஸ் மட்டும் கேட்டுட்டு விடாமல் அந்த ஹாபீஸில் ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். இதை இம்ப்ரூவ் பண்ணலாமே, இது சூப்பராக பண்ணு, இவங்க சேனல் பாரு, இதுலேருந்து நீ நிறைய கற்றுக்கலாம், இல்லை இதே எனக்கு பண்ணி கூட நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பில்ட் பண்ணி எமோஷ்னலாக யூ கேன் ஜஸ்ட் கெட் அட்டாச்ட். நம்பர் 4 அபவுட் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அதாவது ஆர்ட் ஃபார்ம்ஸ்னால் டான்ஸ் இருக்குது, சிங்கிங் இருக்குது, மூவிஸ், இல்லை ஸ்போர்ட்ஸ். இதை பற்றி நிறையா பேசலாம். எக்கச்சக்கமான டாபிக்ஸ். உனக்கு இவங்களை பிடிக்கும், ஏன் இவங்களை பிடிக்கும், எந்த மேட்ச், இந்த மேட்ச், அந்த மேட்ச், இந்த டான்ஸ் ஷோ, அந்த டான்ஸ் ஷோ, இல்லை இந்த சீரியல் பிடிக்குமா, இந்த சீரீஸ் பிடிக்குமா, நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் பிடிக்குமா. இட்ஸ் லைக் ஆர்ட் ஃபார்ம்ஸில் எக்கச்சக்கமாக பேசலாம். ஸோ அந்த சீரீஸ் வச்சு அவங்க என்ன மாதிரி கேரக்டர், ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஈஸியாக உங்களால் லைக் ஓகே ஓ இந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க, ஸோ நம்மளும் அதே மாதிரி கேரக்டர் அவங்களுக்கும் செட் ஆகுமா, செட் ஆகாது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல டாபிக். ஆர்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பேசலாம். நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இட்ஸ் லைக் நிறைய பில்ட் பண்ணலாம். ஆர்ட் ஃபார்ம்ஸ் சொல்லியுமே நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தே வில் ட்ரஸ்ட் யூ. நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்பிக்கை உடைக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்பர் 5 கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கோல்ஸ் இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ அந்த கனவுகள்லாம் கேளுங்க. அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல இன்டர்வியூ ட்ரை பண்ணு, அந்த இடத்துல இது ட்ரை பண்ணு, இந்த காம்படிஷன் இங்கே போகுது, அந்த காம்படிஷன் அங்கே போகுது, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் படி, இந்த புக்ஸ்லாம் படி அப்படின்னு சொல்லி கைட்
பண்ணலாம், கூடவே இருந்து படிக்கலாம். இது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆவீங்க. அப்படிங்கும்போது கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அவங்க கெரியருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க கோல்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது எமோஷனலாக இதை விட பிக்கஸ்ட் அட்டாச்மெண்ட் கிடைக்காது. இதை விட கான்வர்சேஷன் பிக்கஸ்ட்டாக பில்ட் பண்ண முடியாது. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட கோல்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது 2-3 மாதமா 2 வருஷம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். இட் இஸ் லைக் நீங்கள் எதை பேச போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த 5 டாபிக் வச்சு நீங்கள் ஈஸியாக கான்வர்ஸ் பில்ட் பண்ணலாம். போரிங்காக பண்ணி பேக் ஃபயர் ஆகி அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் நிறைய கான்வர்ஸ் நீங்கள் இதை வச்சு பில்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம மேவரிக் ஃபேமிலி இன்னும் நிறைய பேருக்கு தெரியட்டும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறான். Until then, bye from your Maverick. Tada, bye bye, take care. Peace out.